அட இன்னைக்கு எனக்கு சமைக்கவே பிடிக்கலப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு தான். ஏன்னா இந்த குருமா வைக்க எதையுமே அரைக்க தேவையில்லை, 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது சப்பாத்தி, ஆப்பம், பூரி, பரோட்டா, புலாவ், ரைஸ் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு விழுதை ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதில் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லேசாக பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா அதில் 2 கீறின பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை இலைகளை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரை ஸ்பைசஸ்லாம் சேர்க்கணும். அது என்னென்னு நான் கொடுக்குறேன், கமெண்ட்ஸில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ட்ரை ஸ்பைசஸில் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதில் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு பாலை சேர்த்து கலந்து விடுங்க. ஒருவேளை பால் தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க. ஆனால் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்தோம்னா பால் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அடுத்ததாக இந்த கிரேவியை நல்லா குருமா மாதிரி திக்காக்கிறதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கலந்து விட்டிங்கன்னா உடனே திக்காயிரும். பாருங்கள் எவ்வளோ திக்காயிருச்சுன்னு. நம்ம சேர்த்த அரிசி மாவு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா முட்டையை உடச்சி ஊற்றி கூட இந்த குருமா வைக்கலாம், சூப்பராக இருக்கும். கடைசியாக மல்லி இலையை தூவி இறக்கிற வேண்டியதான். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, குயிக்காக இந்த குருமா வச்சிடலான்னு. எவ்வளோ சீக்கிரம் செஞ்சுட்டு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.